அவங்க அப்பா வந்து என்ன கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணாருன்னா அவர் தான் அவரோட பேஷன் ஒர்க் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 7 years அவரோட கெரியர் ஃபுல்லாக விட்டுட்டு அவன் கூடவே சுத்திட்டு இருக்காரு. பாயிண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுட்டு சேரையும் சரி பண்ணி வச்சுட்டு வெளியில வந்துட்டு சூப்பர். அதெல்லாம் சென்னை பசங்க இல்ல. ஆக்சுவலா அங்க நான் குதிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. லைக் மேட்ச் அப்பவே நான் ஒரு டீல் போட்டிருந்தேன். லைக் அவர் சொன்னாரு, இந்த மேட்ச் நீ வின் பண்ணேன்னா நான் அந்த பஞ்சி ஜம்பிங் குதிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அங்க போய் நின்றோதான் யோசிச்சேன், ஏன்டா இதெல்லாம் பண்றோம். கார்த்தி சார், நீங்களும் உங்களோட விஷஸ். இந்த மாமா சௌக்கியமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் மீட் பண்றதுல. முக்கியமா குகேஷுக்கு நான் மீட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. சோ ப்ரௌட் குகேஷ். ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாவுக்கு நான் விஷ் பண்ணணும். ஏன்னா பசங்க என்ன அச்சீவ் பண்ணாலும் அப்பா அம்மா இல்லாம ஒன்றும் நடக்காது. அப்பா அம்மாவுக்கு முதல்ல விஷஸ். குகேஷோட வின் பண்ணும்போது நடக்கிற வீடியோ பார்த்துட்டே இருந்தேன். நான் ஜெயிக்க போறோன்னு தெரிஞ்சு அவர் நெகிழ்ந்து, ஆனாலும் அந்த நிமிஷத்துல கொஞ்சம் கூட தன்னுடைய அடக்கத்தையோ தன்னுடைய பண்பையோ மிஸ் பண்ணாம கேமை முடிச்சுட்டு காயின்ஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுட்டு சேரையும் சரி பண்ணி வச்சுட்டு வெளியில வந்துட்டு சூப்பர். அதெல்லாம் சென்னை பசங்க இல்ல. எவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணாலும் அப்படியே அமைதியா இருக்கிறது, வெளில காமிச்சிக்காம இருக்கிறது. சோ ப்ரௌட் குகேஷ். அண்ட் இங்க இருந்து போறோம், ஒரு இன்டர்நேஷனல் கேம் போறோம். அங்க போய் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மேட்ச் பண்ணும்போது அங்க பிரஸ்ஸை மீட் பண்ண வேண்டியது இருக்கும், பெரிய பெரிய பிளேயர்ஸ் மீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா அந்த இடத்துல எல்லாம் நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது இருக்கு இல்லையா, ரொம்ப பெரிய விஷயம். அப்ப குகேஷ் சொன்ன ஆன்சர்ஸ் ஆகட்டும், the way he expressed himself, I felt so proud. I'm so proud. In fact, நான் இதை கொடுக்கறது எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. I'm wishing him all the best. இன்னும் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணணும். And keep inspiring people and keep giving your words of wisdom. I think it will really make a huge inspiration among all the children. Thank you Gukesh. And கலாட்டாக்கு முக்கியமா இங்க கூட்டிட்டு வந்து குகேஷை எங்க கிட்ட நிக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. குகேஷோட இமோஷன்ஸை பார்த்துட்டோம், குகேஷ் இன்டர்வியூஸ் கொடுத்ததை பார்த்துட்டோம். குகேஷ் தமிழ் பேசி எங்கேயுமே கேட்கவே இல்லையா, தம்பி என்ன சொல்ல போறாரு அப்படின்றதுல வந்துட்டு நாங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். தம்பி ஏதாவது சொல்லுங்கப்பா. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலாட்டா அவார்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்த இந்த அச்சீவ்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் கார்த்தி சார் இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐம் அ ஹியூஜ் ஃபேன். கைதி நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் Amaran is an amazing movie, so I'd like to thank you also sir for being here. I'd like to thank all the dignitaries. I'm very happy that my parents, அப்பா அம்மா இங்கே இருக்கிறதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஸ்ரீராம் சார் இங்கே இருக்கிறதுல வேலம்மாள் ரெப்ரசன்ட் பண்ணி ஐம் வெரி ஹாப்பி. சியா உங்களை எல்லாரும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த அச்சீவ்மெண்ட் எனக்கு ஒரு ஸ்பெஷலான அச்சீவ்மெண்ட். அதுவும் இல்லாமல் இது இந்தியன் செஸ்ஸையும் மாற்றும்னு நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய சப்போர்ட் பை கவர்மெண்ட், பை ஸ்பான்சர்ஸ், செஸ் இன்னும் பாப்புலர் ஆன நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. லவ்லி குகேஷ், இது வந்து இப்போ 18 வயசுல நீங்க வந்து இப்போ வேர்ல்ட் சாம்பியன் ஆயிட்டீங்க, அதெல்லாம் பண்ணிட்டீங்க. இதுக்கு நடுவில் வந்து கைதி இத்தனை வாட்டி பார்த்துருக்கேன், அமரன் நான் பார்த்தேன். இதுக்கெல்லாம் எங்க உங்களுக்கு அந்த டைம் எல்லாம் இருந்திருக்கு? இதெல்லாம் நீங்க நிஜமா பண்ணிருக்கீங்களா? படம் பார்க்க உங்களுக்கு நேரம் இருக்கா? பாப்பீங்களா? படம் நான் லாக்டவுன்ல லைக் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு நாளைக்கு 2-3 படம் மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு சொல்லிட்டு படம் அவ்வளோ பார்க்கறது கிடையாது அதுக்கப்புறமா. பட் ஏதாவது லைக் புது மூவிஸ் வந்தா I keep myself up to date. So அது உங்க மம்மி அண்ட் டாடிக்கு எங்களோட ஃபுல் லவ். ஓகேங்களா? இதுல வந்து நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் மேல இருந்து இந்த பஞ்சி ஜம்பிங் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணீங்க. அவன் பஞ்சி ஜம்பிங் பண்ணும் போது நெஞ்செல்லாம் அப்படியே புடிச்சுக்கிட்டு கதற விட்டு இப்படி குதிப்பாங்க, ஒரு சவுண்டும் இல்லாம ஓம் சாந்தி டிஸ்கோ சாந்தின்னு கீழே விழுந்து ஐ எம் தி வேர்ல்ட் சாம்பியன் கத்துறீங்களே, எப்படி பிரதர்? ஆக்சுவலா அங்க நான் குதிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. லைக் எனக்கு ஆல்வேஸ் ஐ வாஸ் ஸ்கேர்ட் ஆஃப் ஹைட்ஸ். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக என்னோட ட்ரெயினர் கைவஸ்கியோட நான் மேட்ச் அப்பவே நான் ஒரு டீல் போட்டிருந்தேன். லைக் அவர் சொன்னார், இந்த மேட்ச் நீ வின் பண்ணேன்னா நான் அந்த பஞ்சி ஜம்பிங் குதிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. சரி நானும் நீங்கள் குதிக்கிறீங்களா நானும் ட்ரை பண்ணுறேன்னு நான் அப்போ தெரியாமல் சொல்லிட்டேன். அதனால் மேட்ச் வின் பண்ண அப்புறமா ஃபர்ஸ்ட் வேலையாக நாங்கள் அங்கே போய் நின்றோம் தான் யோசிச்சேன், ஏன்டா இதெல்லாம் பண்ணுறோன்னு.
இப்போ அடுத்தடுத்து என்ன பிளான்ஸ்ல இருக்கீங்க குகேஷ்? என்ன நெக்ஸ்ட் என்ன விளையாட போறோம்? ஜான்ல நான் வைகான்ஸ் டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ்னு ஒரு டோர்னமெண்ட்ல ஆட போகிறேன். பட் இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் I'll be நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் இயர் ஒரு பெரிய இயராக இருக்கும். நிறைய சூப்பர் டோர்னமெண்ட்ஸ் இந்தியாவில் நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடக்க போகுது. அண்ட் ஐம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் ஆல் ஆஃப் தட். அண்ட் இந்த வருஷத்தோட நெக்ஸ்ட் வருஷம் இன்னும் என்னோட எஃபர்ட்ஸ் ஜாஸ்தியாக போட்டு ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு keep my game at the top. குகேஷ் பாக்கும்போது ரொம்ப நல்ல பையனோட லுக் அப்படியே ஒரு ஹோம்லி பையன். ஆமா, பார்த்தாலே ஃபேஸ் கட் பார்த்தாலே அந்த மாதிரி வளர்த்திருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சைலண்டா வால்யூமே நாள்ல தான் வச்சு பேசுறாங்க. நாங்க ஒன்னு பார்த்தோம், நீங்க ஏதோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் நிக்கும்போது இப்படி நடந்து நீங்க ஒரு டான்ஸ் போட்டீங்க. அந்த டான்ஸை தாண்டி நாங்க வேற எந்த டான்ஸுமே பார்க்கல. ஆக்சுவலா நான் சின்ன வயசுல இருந்தே நான் இந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அக்கா தங்கச்சி எல்லாம் டான்ஸ் ஆட பிடிக்கும். அவங்க they are great dancers. So great dancers. Yeah, I mean they are very passionate about dance. So நாங்க எப்போ மீட் பண்ணும்போது எல்லாரும் பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு அது மாதிரி இருப்பாங்க. எனக்கு எப்பவுமே I feel shy to actually do all these things. Like ஒலிம்பியாட் நாங்க இந்தியா கோல்டு வின் பண்ணும்போது அங்க டீம் எல்லாரும் எல்லாம் செம்ம எமோஷனலா இருந்தோம். ஸோ அங்க வி டான்ஸ்ட் a bit. அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்து ரஜினி சாரோட மனசில் ஆயோ சாங்குக்கு ஒரு டான்ஸ் பண்ணுவோம். அது எப்படியோ என்ன பிராக்டிஸ் பண்ணி என்ன கூட ஆட வச்சுட்டாங்க. ஸோ இப்போ ஒரு மனசுலாயோ போடலாமா? இல்ல ஸ்டெப்ல மறந்துட்டேன். Thank you for the award. என்ன எப்படி கலாய்ச்சாவல இருந்தா ஸ்மார்ட் பாய் செஸ் விளையாடுறாப்ல, நல்லா பிரெயின்ஸ். அதுதான் பயங்கர தெளிவா இருக்கான். வேணாடா நீங்க இந்த ஒரு தடவை ஆடுறத வந்து 1000 தடவை போட்டு காட்டுவீங்க, நல்லா ஆடல அப்படின்னு கரெக்டா இருக்காரு. பட் நீங்க எங்களோட பிரைட். நீங்க இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும், நிறைய அச்சீவ் பண்ணணும். அண்ட் இதே மாதிரி எங்களை நீங்க ப்ரௌடாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. இது வரைக்கும் வேலம்மாள் குரூப்ஸ்ல இருந்து இந்தியாவில் டோட்டலா 85 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இந்தியாவில் ஓவராலா. அதுல தமிழ்நாட்டில் அரௌண்ட் 31. அதுல வேலம்மாள்ல மட்டும் 23 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் பிரக்னானந்தா அண்ட் குகேஷ். குகேஷ் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வேலம்மாள்ல தான் படிச்சுட்டு இருக்காரு. குகேஷ், பிரக்னானந்தா, வைஷாலி. குகேஷ் மாதிரி ஐ விஷ் எல்லாருமே நிறைய இன்னும் கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ்ல இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணா எல்லா கேமுக்கும் செஸ் ஈஸியா ஒலிம்பிக்ஸ்ல வந்துடும். அடுத்து எல்லா சாம்பியன்ஸும் நம்ம கூட வேலம்மாள்ல தான் இருந்திருக்காங்க. அப்படின்னும் போது எல்லாம் மாறி உங்களோட கருத்து பரிமாறிக்கிட்டு நீ இப்படி விளையாடலாம், நீங்க இது பண்ணலாம், நீங்க இந்த ஒரு இது பண்ணது பிளஸ் வேலம்மாளோட சப்போர்ட், இது எல்லாமே உங்களோட இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்டா இருந்திருக்கு? கண்டிப்பா வேலம்மாள் ஸ்கூலோட சப்போர்ட் எனக்கு இன்வேல்யூபிள். கண்டிப்பா என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆனதே நான் சின்ன வயசுல அப்பா அம்மா சும்மா செஸ் ஹாபியா விளையாடிட்டு இருந்ததை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எண்ட்ல வந்து there was a summer camp in school, வேலம்மாள் ஸ்கூல். ஸோ அங்கதான் நான் செஸ்ல என்ரோல் பண்ணேன். ஸோ in a way the whole career started from வேலம்மாள் school for me. ஸோ அங்கிருந்து ஸ்டார்ட் ஆனது மட்டும் இல்லை, பட் throughout the journey till this moment and I hopefully for many more years to come, வேலம்மாள் will be a huge support. Both எல்லா வேல்மோகன் சார் இந்த ஸ்ரீராம் சார் இந்த எல்லா ஸ்டாஃப் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் காமிச்சிருக்காங்க. தே சப்போர்ட் நான் ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டிடேட்ஸ் வின் பண்ண அப்புறம் வேலம்மாள் ஸ்கூல் கிஃப்டட் மீ மெர்சிடிஸ்லாம். ஸோ இது மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தே சப்போர்ட்டட் மீ ஃபைனான்ஷியலி, எமோஷனலி, மெனி வேஸ். ஸோ வேலம்மாள் ஸ்கூல் கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு. சூப்பர். அவங்க அப்பா வந்து என்ன கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணாருன்னா, அவர் தான் அவரோட பேஷன் ஒர்க் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 7 years அவரோட கெரியர் ஃபுல்லா விட்டுட்டு அவன் கூட போய் சுத்திட்டு இருக்காரு.